தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட்ஃபி அப்படிங்கிற இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரியோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்திருக்காங்க. அதாவது லூசி லெட்ஃபி அப்படிங்கிற ஒரு நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2015 2016 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல யூகேல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பல பச்சிளம் குழந்தைகளை இவங்க கொலை பண்ணதா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையாவே இந்த நர்ஸ் தான் அந்த குழந்தைகளை கொலை பண்ணாங்களா? சோ அப்படி கொலை பண்ணியிருந்தா எதுக்காக கொலை பண்ணாங்க? போலீஸ் இந்த நர்ஸை எப்படி இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட்ஃபி. இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரைம் இருக்கு இல்லையா, இந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த கிரைம் உண்மையாவே இப்படி ஒரு கிரைம் நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது பதக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த கிரைமை எதுக்காக பண்ணாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, உண்மையாவே அந்த இடத்துல நெஞ்ச உரைய வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இருதரப்பு வாதங்களை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லூசி லெட்ஃபி அப்படிங்கிற அந்த நர்ஸ் தான் இந்த கொலைகளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்க வாதங்களை கொண்டு போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கம் மட்டுமே தப்பு கிடையாது, ஹாஸ்பிட்டல் பக்கமும் தவறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தையும் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா பரபரப்பா போகுமோ அந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவும் இந்த டாக்குமெண்ட்ரியை மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப நீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் பண்ணிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில வரக்கூடிய ஒரு இறந்து போன ஒரு குழந்தையுடைய அம்மா பேசுற அந்த விஷயமா இருக்கட்டும், அதே போல லூசி லெட்ஃபியுடைய ஃப்ரெண்டு பேசுற அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே யோசிக்க வைக்கிற வகையில இந்த டாக்குமெண்ட்ரியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஓவராலா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, அதாவது கிரைம் த்ரில்லர் டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா வந்து இந்த டாக்குமெண்ட்ரியை நீங்க பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.